ஹலோ சூப்பர், குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு பீச்சுக்கு வந்துமா. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ பீச்சுக்கு வந்தாச்சு, ஒரு ஸ்டேட்டஸை போட்டுற வேண்டியதான். அச்சோ பாவமே, இப்ப என்கிட்ட சேஞ்ச் இல்லப்பா. ட்ரவுட் வந்தோடனே சுண்டெல்லாம் விற்பாங்கல்ல, அதுல வாங்கி தரேன். தம்பி நில்லுப்பா 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 ப்ளீஸ்ப்பா, என்னோட ஒய்ஃபோட ஃபோன் பா, அது இப்பதான் எந்திரிக்க முடியாது. ஐயோ தம்பி, நான் அப்புறம் வேணா காசு சேஞ்ச் தரேன்ப்பா. தம்பி தம்பி நில்லுப்பா நில்லுப்பா ப்ளீஸ்ப்பா நில்லுப்பா. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து பீச்சுக்கு போறோம். அம்மா பாப்பா எங்க? சக்தி, பிரியா, இதோ வந்துட்டேன். நீங்க தாமா இருக்கேன். ரெஸ்ட் ரூம் நானும் சக்தியும் போயிருந்தோம். இதா வர இரு. ஆமா சக்தி எங்க? உன் கூட தானே அவளு வந்த. எங்கப்பா அவளாமா? வாஷ்ரூம் போயிருக்கா, இப்ப வந்துருவா பாரு. என்ன இங்க யாரோ என்னை பத்தி பேசுற மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லடி, இந்த அம்மா நீ எங்கே போகணுன்னு கேட்டுட்டு இருந்துச்சு, அதான் வேற எதுவும் இல்லை. அம்மா எதுக்குடி சும்மா நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க? வெளியே போய் நில்லுங்கடி, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். புரிஞ்சுதா? வெளியே போ. ஏம்மா எதுக்குமா சும்மா என்னைய அடிச்சிட்டு இருக்கேன்? அவள் தானே ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுட்டு இருந்தா என்னன்னு. இனிமேல் என் கூட பேசாத. இந்த பாரு புள்ள, சும்மா என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. சுப்பு வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டியம்மா? குழந்தைங்க எங்க? கார்லயே இருக்காங்களா? இப்ப வருவாளுக்கு பாருங்க. ஹாய் ஃபாதர். வாமா பிரியா. சக்தி எங்க? சக்தி எங்க? காருக்குள்ளே இருந்துட்டாளா? என் தங்கம் இப்ப வரும் பாருங்க. ஹாய்ங்கப்பா. நீயுமா? வாமா வா. நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்க? கண்ணாடி பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. வர வழியில் இருந்துச்சா அப்பா பார்க்க போகும்போது இப்படிதான் போகணும்னு வாங்கினாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அது வந்துமா, அது உன்னோட என்னோடது என்னங்க? அம்மாவோடது என்னப்பா? ஆமாப்பா அம்மாவோடது என்ன? சொல்லுங்க. அதாவது உன்னோட ஐபோனை நான் தொலைச்சிட்டேமா. ஐபோனை தொலைச்சிட்டீங்களா? அப்படியாப்பா? என்னப்பா சொல்றீங்க? என்னோட ஸ்கூல் குரூப்ஸ், வீடியோஸ், போட்டோஸ், காசு 12,000 ரூபாய் எல்லாமே அதில் தானப்பா இருக்கு. என்னை மன்னிச்சிரு சப்பு. நான் பீச்சில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பிடுங்கிட்டு போயிட்டான். என்னால் அவனை பிடிக்கவும் முடியல. சாரி, என்னை மன்னிச்சு சப்பு ப்ளீஸ். அவன் பிடுங்கிட்டு போயிட்டான், அவனை பிடிக்க முடியும். என்னப்பா இதெல்லாம்? எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபோன் வாங்கினாங்க. ஒரு வருஷமா காசு ஏற்றி வச்சு அதை வாங்கிட்டு இருந்தாங்க. 1,00,000 ரூபா ஃபோனு, 12,000 ரூபாய் காசு எல்லாமே போச்சு. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? அதில் குரூப்ஸு, வீடியோஸ் எவ்வளோன்னா இருக்குது தெரியுமா? அப்போவே எல்லாரும் சொன்னோம் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகாதீங்க, உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போங்கன்னு. அப்போல்லாம் கேட்காம இப்போ ஃபோனை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்க. ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க? ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க? அக்கா சொல்றது கரெக்டு தான். அம்மா ஒரு வருஷமா காசு ஏற்றி வாங்கி வச்சிருக்காங்க. அதை போய் இப்படி தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்களே. சி, ஏன்பா இப்படிலாம் பண்ணீங்க? அம்மா எவ்வளோ பாவம். சி, பாவம். சி போங்க. என்னங்க இதெல்லாம்? 1,00,000 ரூபா ஃபோனு, 12,000 ரூபாய் காசு எல்லாத்தையும் இப்படி தொலைச்சிட்டு வந்துக்கிறீங்க. அப்பவே எல்லாரும் சொன்னோம்ல, ஏங்க இப்படி பண்றீங்க? என்னை மன்னிச்சிரு சுப்பு. அவனை என்னால் பிடிக்க முடியல. என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். சும்மா சொன்னதே சொல்லிருக்கீங்க, அறிவில்ல? மாமா அப்பா விடுமா, பாவமா, அடிக்காத. அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. சும்மா உங்க அப்பனுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. சி, சும்மா நாங்களாம் இழிச்சு வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. உங்க அப்பாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. போங்க, உங்க அப்பாக்கே சப்போர்ட் பண்ணுங்க. இனிமேல் என்கிட்ட யாருமே பேசிடாதீங்க. நான் இனிமேல் யார்கிட்டயும் பேச மாட்டேன். எவ்வளவு வேணா அடிங்க, அதுக்குன்னு இந்த சின்ன விஷயத்துக்கு அடிப்பீங்க. ஏமா இப்படி பண்றீங்க? சீப்பா நடந்துக்காதீங்க. அதுக்குன்னு இப்படியாம அடிப்பீங்க பிளட் வர வரைக்கும்? சி, நல்லா புழுக்குங்க. பிளட் வரலாம். பிளட் அப்படிலாம் நான் ஒன்றும் அடிக்கல.
சரி போன் போச்சுன்னா விடுங்க. 12,000 ரூபாய் பணத்துக்கு எங்க போறது சொல்லுங்க, பணத்துக்கு எங்க போறது? போன் வேற நீங்க வாங்கி தரீங்களா? சரிம்மா நீ அடி, அதுக்குன்னு ரத்த வேற இருக்கா? எது ரத்தம் வருதா? எங்க என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம அடிச்சிட்டேன். சாரிங்க, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? நீ தான் அடிக்கிற, வேற யாராச்சும் அடிக்கிறாங்க. சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. தெரியாம உங்களை அடிச்சிட்டு சாரி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எல்லாருமே ஃபோன் வச்சிருக்காங்கன்னு கஷ்டப்பட்டு வாங்கின ஃபோனுங்க, அதை தொலைச்சிட்டீங்கன்ட்டு தாங்க அடிச்சிட்டேன். காசு 12,000 ரூபாய் நேற்று தானங்க எடுத்துட்டு வந்தோம். சாரிங்க, என்ன மன்னிச்சு. இதுல என்னமா இருக்கு? நான் பண்ணதும் தப்பு தானே, நீ அடிச்சது கரெக்டாமா. ஏமா இப்படி அப்பா அடிச்சிங்க? அப்பா பாவம், உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இனிமேல் எங்க கூட பேசிடாதீங்கம்மா. அடிங்க, குச்சி எடுத்துன்னு வச்சுக்கோ, வெளுத்து எடுத்துருவேன். இப்படிலாம் அம்மாவை தப்பா பேசக்கூடாதுமா, அம்மா பாவம்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைம்மா, என்ன எவ்வளவு வேணா திட்டுங்க, நான் தாங்கிக்கிறேன். சாரிம்மா, எங்களை மன்னிச்சிடு ப்ளீஸ். ஆமா ஆமா, எங்களை மன்னிச்சிடு. அக்கா சொல்றது கரெக்டா. சரி, நம்ம போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க. ஆமாப்பா வாங்க, நம்ம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வேணாம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் என்னால், அது மட்டும் இல்லாமல் என்னால் நடக்கவும் முடியல, கால் பயங்கரமா வலிக்குது. ஏங்க அவ்வளோ அடிச்சிட்டுனா? சாரிங்க, சாரி ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. இப்பவே சொன்னா அடிக்காதீங்க. நீ ஏமா சக்தி சொல்றது கரெக்டு தான். அப்படிலாம் அது இல்லைம்மா, அந்த திருடனை பிடிக்க போகும்போது கீழே விழுந்துட்டேன், அதான். ஐயோ, கீழே விழுந்துட்டீங்களா? சரி உட்காருங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேணாம், இங்கே தானே வந்தோம், கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். சரி உட்காருங்க, ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் ஆகணும். சரி சுப்பு, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா? எனக்கு பசிக்குது ரொம்ப. வாங்கிட்டு வந்தோங்க, நித்யாஸ் ஹோட்டல்ல தான் போய் வாங்கிட்டு வந்தோம். பிரியாணி தான் வாங்கினேன். சரி சாப்பாடுலாம் இருங்க. ஆமால ஆமால, சரி சீக்கிரம் எடுங்க சாப்பாடு. சுப்பு சீக்கிரம் சாப்பாடு எடுத்து போட, அவங்களுக்கு பசிக்குது பாருங்க. ஆமாம்மா சீக்கிரம் எடு, போலீஸ் ஸ்டேஷன் சாத்திட போறாங்க. ஆமாம்மா பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடு. சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சுல, எந்திரிங்க போலாம். சீக்கிரம் வாங்குங்க, போலாம் சீக்கிரம்.